இந்தியாவை ஜின்னாவை கூப்பிட்டார் பாகிஸ்தான் பிரிவினைக்கு, நேருவை கூப்பிட்டார், பெரியாரையும் கூப்பிட்டார், திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தார். என்ன காரணத்தினால பெரியார் போகாமல் விட்டுட்டார்? போயிருந்தால் அன்றைக்கி திராவிட நாடு தனியாக பிரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த 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 பேச்சா நமக்கு வந்திருக்காது. இந்தியாவில் இந்த மாதிரி நடந்திருக்காமல் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டைமில் இவ்வளவு நேர்மையாக பண்ணிகிட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் காஷ்மீருக்கு அந்த காஷ்மீரை சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிடவே இல்லை. காஷ்மீரை எப்படி இந்தியாவில் சேர்த்துனாங்க? நாம் கொடுத்த நியாயம் என்னன்னா, காஷ்மீர் மக்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், அதை ஆள்கின்ற மன்னர் இந்து, அதனால் இந்தியாவில் தான் இருக்கணுங்கிறது நம்ம கொடுத்த ஆர்கியூமெண்ட், நம்ம கொடுத்த வாதம். இந்த வாதத்தின் அடிப்படையில் காஷ்மீர் எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். பாகிஸ்தான் முடியாதுன்னுச்சு. மக்கள் பூரா முஸ்லீமாக இருக்கும்போது அப்போ நம்ம இராணுவத்தையெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம இது காஷ்மீரை நம்ம கைக்குள்ளார வச்சுக்கிட்டு பார்த்துக்கும்போது தான் பாகிஸ்தான் படையெடுத்து உள்ளே வந்து ஒரு பகுதி காஷ்மீர் அவங்களுக்கு போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி பிஓகேங்கிறோம், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் நாம் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்னு நாங்கள் தான் ஒரிஜினல் காஷ்மீர். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தானோடும் சேர விரும்பலை, இந்தியாவோடும் சேர விரும்பலை, எங்களை தனி நாடாக வைங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அங்கே இவ்வளோ பெரிய ரகள் நடந்துக்கிட்டு.